வணக்கம். நம்ம ஸ்டேட்டில் பொலிட்டிக்கல் விஸ்டம் ரொம்ப கம்மியாயிருச்சுங்க. திங்க் அபவுட் இட். அசம்பிளியில் பஞ்ச் டயலாக் பேசி ஆக்ஷன் பண்ணி டான்ஸ் ஆடுறது ரொம்ப சில்லியாக இருந்தது. நான் ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர். அதுக்காக என்னோடய கிளினிக்கில் நான் போய் பாஸ்கெட் பால் விளையாடக்கூடாது. அங்கே நான் ஒரு நியூட்ரிஷனிஸ்ட். எங்கள் லீடர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் என்றைக்குமே ஒரு டெமோக்ராட்டிக் மெச்சூரிட்டியோடவும் எத்திக்ஸோடவும் தான் பேசியிருக்காரு அப்படிங்கிறத நான் ரொம்ப கர்வத்தோடு சொல்லுவேங்க. எந்த ஸ்டேட்லேயுமே க்ரைம் நடக்கக்கூடாதுங்க. ஆனால் சப்போஸ் நடந்ததுன்னா அந்த க்ரைமை ஹேண்டில் பண்ணுற ஆளுமையும் புரிதலும் ஆளுங்கட்சிக்கு இருக்கணும். எங்கள் திமுக கவர்மெண்ட்டில் க்ரைம் நடந்தப்போ எங்கள் லீடர் திரு எம்கே ஸ்டாலின் அவர்கள் அதை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஹேண்டில் பண்ணார். Please prioritize the people and the state. That is more important than punch dialogues. Thank you. நடிகர் சத்யராஜோடைய மகளான திவ்யா சத்யராஜ் சமீபத்தில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் கரூர்ல பேசினதுக்கு பாத்தீங்கன்னா தன்னுடைய எக்ஸ்பேஜ்ல ரொம்பவே காட்டமா விமர்சிச்சு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. அந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா ஷேர் ஆகிட்டு இருக்கு. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கரூர்ல முதலமைச்சர் விஜய் பேசினது ரொம்பவே கீழ்த்தரமாவும் கொஞ்சம் கூட கரண்ட் பொலிட்டிக்கல் சிச்சுவேஷனுக்கு சம்பந்தமும் இல்லாத மாதிரி இருந்தது. அடுத்த தடவை நீங்க பேசும்போது தயவு செஞ்சு மாநிலத்துக்கு தேவையான விஷயத்தை மட்டும் பேசுங்க. அதே போல அடுத்து நீங்க செய்ய போற அரசாங்க திட்டத்தை பத்தி பேசுங்க. அதே போல நான் நிறைய பேர் என்னுடைய வாய்ஸ் ஒரு பாலிட்டிஷியனா பேசும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நான் என்ன நம்புறேன்னா, கூரை மேல ஏறி நின்னுக்கிட்டு சத்தமா கூறதை விட மன வலிமை, மன உறுதி மற்றும் ஒழுக்கம் தான் இதெல்லாத்தையும் விட முக்கியம்னு நான் நம்புறேன். அதே போல நீங்க பப்ளிக்ல மூன்றாம் தர கீழ்த்தரமான வார்த்தைகளை நீங்க பேசுறீங்க. அந்த மாதிரி பேசாம தயவு செஞ்சு குழந்தைங்களுக்கும் முதியோர்களுக்கும் மரியாதை கொடுத்து பேசுங்க அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்பவே காட்டமா விமர்சிச்சுக்கிறாங்க. அதை தொடர்ந்து அவங்களோட எக்ஸ்பேஜ்ல ஒரு வீடியோவும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.